பொண்ணுக்கு தான் நான் ஸ்டாண்ட் எடுத்தேன். அந்த வீடியோ நான் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் நான் பொண்ணு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்துருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. என்ன ஆகட்டும், அதனால உனக்கு கோடிகள் வரட்டும், அதுக்குன்னு இவ்வளோ இப்படி வந்து அந்த பொண்ணு மேலே தாங்க. இதுக்கு வந்து என்ன, நீங்கள் ஆம்பளைக்கு சப்போர்ட் பண்ணீங்களே, அவனுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா? முதல்ல அங்கே 2 பேர் இருக்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் வருது. அங்கே இன்னொருத்தன் கிடையவே கிடையாது, ஒருத்தன் தான் அது. சார் சொல்லுங்கள் சார், அந்த வாய்ஸே கேட்கல. ஏன்னோ ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். இந்த ஆண் மேலேயும் குற்றம் இருக்கு இல்லையா? ஏங்க, ஆண் தாங்க ஃபர்ஸ்ட்டு. அது தூண்டுதலே அவன் தான், அதுக்கு தூண்டுதலே அவன் தான். இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளை வந்து ஓப்பன் சொல்லிச்சா? இது வரைக்கும் நான் வீடியோவில் பார்க்கல அவர் அந்த ஆள் யாருன்னு. ஏன் சொல்லலை? அப்புறம் இங்கே ஏமா கமிட்டி வேணுன்றீங்க, என்ன இதை பண்ணிட்டான்றீங்க, என்ன அதை பண்ணிட்டான்றீங்க, நீங்கள் வரமாட்டேன்றீங்களே, அந்த ஆள் யாருன்னு சொல்கிறதுக்கு. வேற யார் கூடயாவது ஆக்சுவலாக இருந்திருக்கிறியானா அது என் பர்சனல் அப்படின்னு சொல்லுது அந்த வீடியோவில். இது உனக்கு பர்சனல்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு, நீ மற்றதெல்லாம் உன் பர்சனல் பாடி பார்ட்ஸை காட்டுறியே, ப்ரைவேட் பார்ட்ஸை காட்டுறியே, அப்போ தெரியலையா? தேதியில இந்த கோட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்றதெல்லாம் நீங்க கேள்வி. கோட் வேர்ட்ஸ் தான் அப்பத்துலேருந்து இருக்கு. என்னெல்லாம் கோட் வேர்ட்ஸ்? அதில் க்ளீன்னா ஒன்றுமே கிடையாது, க்ளீனான படம். இல்லைன்னா அதில் அட்ஜஸ்ட்மெண்ட். இதில் யார் யாருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்? இங்கே வந்துட்டு காணாமல் போனவங்க இருக்காங்கல்ல, நிறைய பேர் இருக்காங்க, பேர் சொல்லக்கூடாது. அவங்கெல்லாம் பக்காவாக அட்ஜஸ்ட் பண்ணி, ஒருத்தரோட இல்லை, யார் கேட்டாலும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி பயங்கர கோஆப்ரேட் பண்ணி நிறைய படங்கள் பண்ணவங்க. இப்போல்லாம் என்ன தெரியுமா, எங்கே பார்த்தாலும் கே தான் இருக்காங்க. கேஸ் தான் இந்த சேர்த்து வைக்கிறது, இந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணுறது. இப்போ ஆண்களுக்குமே இந்த பிரச்சனை அப்படின்றது இருக்கா மேம்? ஏன்னா கே அப்படிங்கும்போது நீங்கள் இருக்குங்க, நிறைய இருக்குது. ஃபேஷன் வேர்ல்டுக்கு போனீங்கன்னு வைங்களேன், இங்கே இருக்கிற ஹீரோயின்ஸும் பெண்களும் 100% பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொல்லிடுவீங்க. ஃபேஷன் வேர்ல்டுக்குள்ளே போனீங்கன்னா ஆண்களுக்கு அவ்வளோ பாதிப்பு, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஆப்பு அதில். ஆனால் பெரிய அளவில் அது பேசப்படுறது. அது ஆம்பளைங்களுக்குன்னு பேச மாட்டேன்றீங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட ஷக்கிலா மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், இந்த பாலியல் சீண்டல், பாலியல் தொந்தரவு அப்படின்றது எல்லா ஃபீல்டுலையும் இருக்குது. பட் லைம் லைட்டில் இருக்கிறதுனால மீடியா, சினிமா அப்படின்னா எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம் அதிகபட்சமாக. அந்த சமயத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு சீரியலாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், ஆரம்பிக்கிற புள்ளி அப்படின்றது இந்த கேஸ்டிங் அப்படின்ற ஒரு இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கேஸ்டிங் கால் ஆகட்டும், இல்லை கேஸ்டிங் டைரக்டர் ஆகட்டும், இந்த இடங்கள்ல என்னெல்லாம் நடக்குது மேம்? எனக்கு தெரியலையே. இல்லை, இப்போ பொதுவாகவே ஒரு கேஸ்டிங்க்கு வந்து கூப்பிடுறாங்க, அங்கே தான் வந்து சில கோட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து க்ளீன் ப்ராஜெக்ட், இல்லை இது வந்து க்ளீன் ப்ராஜெக்ட், அதே மாதிரி இல்லை இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல தான் அதனுடைய தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஈவன் வீடியோவில் கூட வந்து இந்த கேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அங்கே என்ன சிக்கல்லாம்? இல்லைங்க, இது வந்து இப்போ விஷயம்லாம் கிடையாது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இப்போ இது 30 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போவே இருந்துச்சு. எப்படின்னா, இந்த கோடு வேர்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஓப்பனாகவே கேட்பாங்க. அப்போது இந்த கேஸ்டிங் மேனேஜர்ஸு, கேஸ்டிங் டைரக்டர்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது. ஓகே. இந்த மேனேஜர் இருப்பாங்க, இவங்கக்கிட்ட வந்து எங்கள் டீட்டெயில்ஸு பிஆர்ஓஸ் மூலமா நாங்களே கொடுப்போம். எங்கள் ஃபோட்டோஸ் கொடுத்து பின்னாடி பேர் எழுதி, ஃபோன் நம்பர், வீட்டு நம்பரோ இல்லை அப்போ பிபி நம்பரோ இருக்கும் இல்லையா, லேண்ட்லைன் நம்பரை நாங்கள் கொடுத்துருவோம். கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேனேஜர் வீட்டுக்கு வருவாங்க. அந்த இப்போ எந்த படத்துக்கு ஒரு மேனேஜர் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த படத்தில் வந்து அந்த மேனேஜர் வீட்டுக்கு வந்து, இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, இந்த டைரக்டர் பண்ணுறாரு, ஆனால் வந்துமா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட்னா இல்லை, டைரக்டர் கூப்பிடும்போது அவரோட இருக்கணும், ஆனால் வானாண்ணா அப்படிலாம் இல்லைன்னா ஓகேனா ஓகே. இது 2 விஷயந்தான். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ப்ரொசீஜர் என்னென்னா, டைரக்டரை கூப்பிட்டு போய் நேரில் ஆர்டிஸ்ட்டை காமிக்கணும். அவங்க வந்து அவங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு சரிம்மா நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னு. நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க, அந்த படங்கள் நமக்கு வரவே வராது. நிறைய பேர் வந்து கூப்பிட்டு அந்த கேரக்டரை கொடுப்பாங்க. அப்புறமா அப்போ கேட்பாங்க, மேனேஜர் எல்லாம் பேசிட்டாருல்ல, பேசிட்டாங்க அப்படின்னு. இது ரெகுலராக நடக்கிறது தான். இப்போ இது ஒரு ஸ்ட்ரக்சர் ஆகி அதுக்குன்னே ஒரு ஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னு. ஆமாம் ஆமாம், அதுக்குன்னு இப்போ அதுக்கு கேஸ்டிங் டைரக்டர்ன்றாங்க. இப்போ அந்த காலத்தில் வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து நேரில் ஏன் டைரக்டர்ஸ் பார்க்கணுன்றதே எனக்கு புரியாது. எனக்கு ரொம்ப இன்ன வரைக்குமே அந்த டவுட் இருக்குது. ஏன்னா, நாங்கள் மேக்கப் போட்டு அந்த கெட்டப்பில் எப்படி இருக்கிறோம்
அதுதான் அவங்களுக்கு தேவை. எங்களை வந்து லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டுட்டு புடவை கட்டிட்டு வந்து அப்படி தான் சொல்லுவாங்களே. லைட்டாக லிப்ஸ்டிக் போடணும், கண்ணு மை விட்டுருக்கணும், புடவை கட்டிக்கிட்டு வரணும். கேரக்டருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படி ஏன் வர சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்தது வந்து ஃபோட்டோஷூட். ஸோ அந்த கேரக்டர் எப்படி இருக்கணுமோ அது மாதிரியே மேக்கப் போட்டு அந்த மாதிரி டயலாக் பேசுகிற மாதிரி ஃபோட்டோஷூட் இல்லைன்னா போஸ் கொடுக்குற மாதிரி அது ஒன்று வந்து. அதுக்கப்புறம் தான் இந்த ஆடிஷன்னு சொல்லிட்டு கேமரா வச்சு சேம் மேக்கப் அந்த 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 கேரக்டர் எப்படி இருக்கணும், ஒயிட் ஹேரு இல்லை அந்த செட்டப்பெல்லாம் போட்டு அந்த டயலாகை அந்த கேமரா முன்னாடி பண்ணி காட்டணும். அதை அவங்க பதிவு பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க போட்டு பார்த்து இந்த கேரக்டர் இவங்க பண்ணலாமா, அதெல்லாம் ஃப்ரெஷர்ஸ்க்குங்க. இப்போ என்ன கூட ஷாருக் கான் படத்தில் சென்னை எக்ஸ்பிரஸில் கேட்டிருந்தாங்க, ஆடிஷன் அப்படின்னாங்க. சொன்னேன், எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஃபஸ்ட்டு. அவர் எவ்வளோ பாப்புலரோ அவ்வளோதான் நானும் பாப்புலர். ஸோ அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், கூகுளில் போய் ஷக்கீலான்னு போட சொல்லுங்கள், மலையாளம் ஷக்கீலான்னு. அவர் தெரிஞ்சுப்பார். இன்னும் ஆடிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டேன். அப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கூட இல்லைங்க, சத்யராஜ் சார் கூட பண்ணுறாரு, அவரும் ஆடிஷன் கொடுக்குறாருன்னு. அவர் ஏன் கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் சொன்னால் அவருக்கு ஹிந்தி ப்ராப்ளம் இருந்தது, ஹிந்தி வராதுன்னு. நான் சொன்னேன், கிளியராக உருது பேசுவேன், அதனால் எனக்கு ஹிந்தி கிளியராக வரும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கு அடுத்தது என்னென்னா என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து டயலாக் பேப்பர்ஸ்லாம் வந்துடுச்சு. சம்பளம் வந்து நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு கொடுக்குற சம்பளம் சொல்கிறாங்க. ஷாருக் கான் படத்தில் இந்த சம்பளமா? இல்லைங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இனிமேல் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆடிஷன்ன்றது இப்போ நம்ம தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டுக்கு ஒன்று, புது ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இப்போ நிறைய இடத்துல நிறைய ஆடிஷன். எங்கே போயிட்டு வரேன், ஆடிஷன் போயிட்டு வரேன், இன்றைக்கி ஒரு ஆடிஷன் இருக்குது. அப்படி கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அந்த ஆடிஷனாக என்ன பண்ணுவாங்கன்னு. என் பசங்க குழந்தைங்களாம் இப்போ இருக்கிறாங்களா ஆர்டிஸ்டெல்லாம், அவங்களாம் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகணும்னு வீட்டில் பேசும்போது, மா இன்றைக்கி வந்து ஒரு ஆடிஷன் போகிறோமா, ப்ளஸ் பண்ண இது இப்போ என்ன பண்ணுவாங்க இதுதான் அப்படின்னு. இதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ இந்த ஆடிஷன் வைக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய உப்மா கம்பெனியெல்லாம் வந்து இதில் இன்வால்வ் ஆகுறாங்க. இப்போ பர்பஸே வந்து இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் தான் அவங்களோடது. படம்ன்ற பேரில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் அவங்க பண்ணுறாங்கன்னு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்படலைங்க? இல்லைங்க. அதாவது இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து உப்மா கம்பெனி கிடையாது. இந்த உப்மா கம்பெனி அப்படின்னு ஆக்சுவலி உப்மா கம்பெனின்னு ஒன்று கிடையாதுங்க. சின்ன படம் எடுக்கிறவங்க தான். அவங்களால வந்து திடீர்னு நினச்ச நேரத்தில் பணம் புரட்ட முடியாது, நினச்ச நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் போகிறதால தான் அது உப்மா கம்பெனி. அது வந்து ஏன்னா உப்மா தானே இருக்கிறதுலையே இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மியாக சீக்கிரம் பண்ணக்கூடியது, அது ஒரு வேஸ்ட் ஐட்டம் அப்படின்ற மாதிரி நினச்சி அது அந்த காலத்தில் இருந்தது. பட் இந்த ஆடிஷன்ஸ் வச்சு ஒன்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் உனக்கு வாய்ப்பு தரேன், நீ ஹீரோவாக என் படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிற, நீ என்ன பண்ணுற, எனக்கு 50 லட்ச ரூபா தரேன். இப்போ நீங்களே வந்து நீங்களே உங்களை வச்சு படம் எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபாய் செலவாகும். இப்போ இது 50 லட்சத்தோட போகுதுல்ல, உங்களுக்கு வந்து ஒரு டைரக்ட் ஒரு 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 ஹீரோவாகவும் ஆயிட்டீங்க. நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு 50 lakhs தான் செலவு பண்ணிடுங்க, நீங்கள் இதை கொடுங்கன்னு இப்படி ஏமாற்றிட்டு போகிற கம்பெனியை தான் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பொம்பளை பசங்களும் அதில் ஹீரோயின்ஸாக நான் ஹீரோயினாக நடிக்கிறேன், எங்கள் அப்பா கிட்ட 10 லட்ச ரூபா வாங்கி தரேன்றதும் பார்த்துருக்குறேன். 50 லட்சம் 25 லட்சம் இப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை பசங்க வந்து ஹீரோவாக நடிக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதை வேணால் நான் சொல்லுவேனே தவிர, இந்த செக்ஷுவலான ஒரு ஏர்ஜுக்காக இந்த மாதிரி ஆடிஷன்ஸ் வேணால் நடத்தலாம். அந்த உப்மா கம்பெனிக்கு இதுக்காக ஃபார்ம் ஆகலை, வித்தியாசம் இருக்குது. ஓகே, ஆடிஷன் நடத்துகிறவன் வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ளவனாக இருக்கலாம். அவன் பர்சனல் இந்த மாதிரி ஒரு ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆடிஷன் பண்ணலாம். ஆனால் அதுக்கும் சினிமா கம்பெனின்னு பேர் சொன்னால் தானே நீங்கள் உள்ளே வருவீங்க, அவ்வளோதானே தவிர அவன் படம் எடுப்பானா 100% எடுக்க மாட்டான். அதுக்காக அதை வந்து ஒரு சினிமா கம்பெனின்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போது சில விஷயங்கள் பேசப்படுறது நம்ம பார்க்குறோம் மேம். இப்போ இந்த கேஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் வந்து இது பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு. இப்போ இந்த மாதிரியான வீடியோக்களில் பெரும்பாலும் வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை அதிகபட்சமாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபரை அதிகபட்சமாக பேசுறது இல்லை அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நானும் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு தான் நான் ஸ்டாண்ட் எடுத்தேன்.
அந்த வீடியோ நான் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் நான் பொண்ணு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்திருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. என்ன ஆகட்டும், அதனால் உனக்கு கோடிகள் வரட்டும், அதுக்குன்னு இவ்வளோ இப்படி வந்து அந்த பொண்ணு மேலே தாங்க தப்பு. இதுக்கு வந்து என்ன, நீங்கள் ஆம்பளைக்கு சப்போர்ட் பண்ணீங்களே, அவனுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா? முதல்ல அங்கே 2 பேர் இருக்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் வருது. அங்கே இன்னொருத்தன் கிடையவே கிடையாது. ஒருத்தன் தான் அது. ஓகே சார் சொல்லுங்கள் சார். அந்த வாய்ஸே கேட்கல. ஏன்னோ ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரிலாம் ஆடிஷனே கிடையாதுங்க. அது ஆடிஷன் எப்படிங்க பேர்? என்ன இதில் நடிப்பு எங்கே இருக்குது? இதில் என்ன தான் எங்கே இருந்தது? அதான் அது எப்படி ஆடிஷன் கணக்கு வரும்? அந்த பொண்ணு வந்து எனக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு அது ஏஐ, நான் கிடையாதுன்னு. நான் இதை வந்து 1 வருஷம் முன்னாடியிலேருந்து சொல்லிட்டுருக்கேன். இந்த ஏஐ நீங்கள் ஏதோ ரொம்ப நல்ல விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்க. உலகமே அழிய போகுது அதனால். ஏன்னா யாருக்கும் வேலை கிடைக்க போகிறது கிடையாது. என்ன பண்ண போகிறோம்? என்ன மாதிரியே அவங்க ஏஐயில் எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா அம்மாலேருந்து எல்லாரையுமே தான் அவங்க புதுசாக பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ என்கிட்டயே இருந்தது ஒரு ஆப்பு. எங்கள் அப்பா அம்மாவோட ஃபோட்டோலேருந்து அவங்க என்னை வாழ்த்துற மாதிரி நானே பண்ணிக்கிட்டேன். செத்து போனவங்கெல்லாம் உயிரோட வந்துட்ட மாதிரி இருக்குங்க. அப்போ நம்மலாம் சாவுக்கு ரெடி ஆகணும்னு நடத்தும் இந்த ஏஐயால். அதனால் எனக்கு வந்து நான் அன்றைக்கே சொன்னேன். ஸோ இப்போ வந்து அந்த ஏஐயெல்லாம் நீ பயன்படுத்தாத, ஏன்னா கிளியராக நீ தான் தெரியுது. அதில் ஏதோ கால் வருது, நீ அந்த காலை கட் பண்ணுற. ஸோ அப்படியா அவ்வளோ டெஸ்பரேட்டாவாக இருக்க வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு? இப்போ இதில் அந்த ஆண் மேலேயும் குற்றம் இருக்கு இல்லையா? ஏங்க ஆண் தாங்க ஃபஸ்ட்டு. அது தூண்டுதலே அவன்தான். அதுக்கு தூண்டுதலே அவன்தான். இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளை வந்து ஓப்பன் சொல்லிச்சா? இது வரைக்கும் நான் வீடியோவில் பார்க்கல அவர் அந்த ஆள் யாருன்னு. ஏன் சொல்லலை? அப்புறம் இங்கே ஏமா கமிட்டி வேணுன்றீங்க, என்ன இதை பண்ணிட்டான்றீங்க, என்ன அதை பண்ணிட்டான்றீங்க, நீங்கள் வரமாட்டேன்றீங்களே அந்த ஆள் யாருன்னு சொல்கிறதுக்கு. யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அந்த பொண்ணுக்கு. ஆனால் அதுக்குன்னு என்ன சப்போர்ட்னா, உன்னை வந்து இப்போ எக்ஸ்போஸ் பண்ணால் இவனை என்ன பண்ணுவோம் பண்ணலாமே தவிர நீ பண்ணதும் கரெக்டு கிடையாது. ஒரு லெவலுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் தெரிய வேண்டாம் என்ன நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி ட்ரக்கான்னு பார்த்தா கிளியராக இருக்குது, ட்ரக்ஸும் கிடையாது. வேறு யார் கூடயாவது செக்ஷுவலாக இருந்திருக்கிறியானா அது என் பர்சனல் அப்படின்னு சொல்லுது அந்த வீடியோவில். இது உனக்கு பர்சனல்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு நீ மற்றதெல்லாம் உன் பர்சனல் பாடி பார்ட்ஸை காட்டுறியே, ப்ரைவேட் பார்ட்ஸை காட்டுறியே, அப்போ தெரியலையா? சில கேஸ்டிங் டைரக்டர்ஸ் கூட பேசும்போது வீடியோ கால்லையும் சம்டைம்ஸ் ஆடிஷன் நடக்கிறது உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியல. மேபி இப்போ எப்படி சொல்லலாம், நான் பிக் பாஸ் போயிருந்த போது அவங்க ஹைதராபாடு, நான் சென்னை. ஸோ என்கிட்ட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணணும், என்கிட்ட பேசணுன்றது வந்து அவங்க வீடியோ காலில் தான் என்கிட்ட பேசி நான் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு பேசி கன்ஃபார்ம் பண்ணாங்க. அது மாதிரி தானே இப்போ இதுவும் நடந்திருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறது அது தப்பு இல்லை. இப்போ அந்த பொண்ணு ஏதோ ஃபாரினில் இருக்கோ இல்லை வேறு ஒரு ஊரில் இருக்கோ, அந்த பொண்ணு வீடியோ காலில் வந்து பார்த்துட்டு அந்த பொண்ணு ஓகேம்மா கரெக்டுமா இந்த கேரக்டருக்கு நல்லா இருப்பேன் இவ்வளோ தானே சொல்லணும். இதுக்கு மேலே என்ன இருக்குது? இல்லை இன்னைக்கு தேதியில் இந்த கோட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நீங்கள் கோட் வேர்ட்ஸ் தான் அப்போதுலேருந்து இருக்கே. என்னெல்லாம் கோட் வேர்ட்ஸ் அதில்? இதுதாங்க சொல்லிட்டு இருக்கேன் நான். இந்த க்ளீன்னா ஒன்றுமே கிடையாது, க்ளீனான படம். அதில் எங்கேயும் இல்லைன்னா அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு. இதில் யார் யாருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படின்றது. அதனால் அதெல்லாம் எப்பத்துலேருந்தும் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இந்த விஷயம் தாண்டி மேம், இப்போ இந்த கேஸ்டிங் காலில் வந்து டைரெக்டாக வந்து இதில் உடன்பாடு இருக்கா இல்லையான்றது கேட்குறது ஒரு விதம். இன்னொன்று கமிட் ஆனதுக்கப்புறம் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நடக்கிறது உண்டா? நடக்கும்ல, 100% நடக்கும். உண்டானா இது ஏன்னா நிறைய பேர் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் உண்டு. உண்டு எப்படின்னா, இல்லைன்னா அந்த கேரக்டர்லேருந்து தூக்கிடுவோம், இல்லைன்னா அந்த கேரக்டரை டம்மி பண்ணுறது. இது நிறைய விஷயம் இருக்குங்க டெக்னிக்கலாக. கேமராமேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, கேமராமேன்ஸு எப்படி இதை கேட்பாங்க. இது நான் ஒரு சீரியல் ஒன்று பண்ணேன் 25 வருஷம் முன்னாடி. என் கூட ஒரு ஆர்டிஸ்ட்டு. இந்த கேமராமேன் வயசானவர். அவர் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு.
நான் வந்து என்ன என் பிரச்சனைனா, நான் 16 வயசில் வந்துட்டதால நான் எல்லாரையும் அங்கிள், பெரியப்பா, சித்தப்பா அப்படின்னு கூப்பிட்டுருவேன். கூப்பிட்டுருவேன்னா எனக்கு எனக்கு அந்த ஃபீல் தான் இருக்கும். அண்ணான்னு கூப்பிட்ற வயசு கிடையாது. ஏன்னா எல்லாமே என்னோட ரொம்ப பெரியவங்களா இருந்தாங்க. ஸோ இவர் வந்து இல்லை இது பாரேன், இப்போ அந்த பொண்ணை நான் எப்படி கரெக்ட் பண்ணுறேன் பாரு, அங்கிள் பாரேன். அவர் என்ன பண்ணார் அப்படின்றது டெக்னிக்கலாக மீட்டர் வைப்பாங்க இல்லையா, ஃபேஸ் கிட்ட போய் மீட்டர் வச்சு பார்க்குறாரு. பேன் ரைட், என்ன இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி பண்ணலாமா, அது அது என்ன சொல்லுதோ அது ஏதாவது ஒன்று நோன்னு சொல்லிச்சுன்னா பேன் லெஃப்ட்டு. என்ன சொல்கிற, இல்லை சார் இன்னைக்கு வந்து அந்த ஹைலைட்டு ஐயோ இறக்கியா யாரையா இதெல்லாம் ஹைலைட்லாம் போட சொன்னேன். சார் ஓகே சார், டேய் அந்த ரெட் கலர் ஹைலைட் ஏற்று மேலே, ஓகே டேக். அப்படி நடக்கும். நான் பக்கத்துலேயே இருந்திருக்கேன். ஸோ அவங்க நினச்சா அவங்கவுங்க மூஞ்சை இருட்டாக்கலாம், உங்களை அசிங்கமாக காமிச்சிடலாம், உங்கள் ஃபேஸில் லைட் இல்லாமல் ஒரு கேமராமேனால் இவ்வளோ முடியும்னா ஒரு டைரக்டர், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரு, ஒரு ப்ரொடியூசரால் எவ்வளோ முடியும். நினச்சா அந்த கேரக்டர் இல்லாமல் செஞ்சேன். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீரியலில் நடந்த விஷயம் சொல்கிறேன். இப்போது எப்படி டெவலப் ஆகிருக்குது, இப்போ என்னெல்லாம் பண்ணலாம். அப்போ இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுன்றது ஏங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று சொல்கிறேங்க, நீங்கள் இங்கே என்ன பண்ணாலும், நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணி தொலைச்சாலும், நீங்கள் கேமராவில் அழகாக இருக்கணும், உங்களை ஜனங்கள் அக்செப்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு அக்செப்டட் ஆக்ட்ரஸ் ஒரு ஆக்டர் whatever. சரிங்களா? ஆப்வியஸ்லி நீங்கள் இது இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்டு இப்போது நிறைய பேர் வந்து ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பாங்க, அப்புறமா காணாமல் போயிருப்பாங்க. கேட்டால் வந்து இல்லை எனக்கு கல்யாணம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யூ வேர் நாட் அக்செப்டட் பை பீப்புள். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா அப்படின்னா, என்ன கஷ்டம் தெரியுமா நீங்கள் பட்டிருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிருப்பீங்க. அதை தான் சொல்ல வரீங்க. கஷ்டப்பட்டோன்னு இனிஷியலி கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே இருக்கப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்துட்டோமா. இப்போ ஸ்ரீதேவி அவங்க 2 பொண்ணுங்களும் நடிக்கிறாங்க. அவங்க நடிக்கணும்னு அவசியமா? சொல்லக்கூடாது. அவங்களுக்கு பிறந்த பசங்களா இவங்க இவ்வளவு டேலண்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. ஜான்வியாவது பரவாயில்ல, தெலுங்குலலாம் சாங்ஸ் நல்லா டான்ஸ் ஆடுறதெல்லாம் ஓகே. குஷி வந்து என்னதான் பண்ணுதுன்னே தெரியல. ஷாருக் கான் பொண்ணு இவங்கெல்லாம் வந்து ஆர்ச்சீஸ்னு ஒரு 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 அது வந்து ஒரு கார்ட்டூன் அமெரிக்காவில், அந்த ஆர்ச்சீஸ்ன்ற வந்து ஒரு படம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் எதுக்கு? எவ்வளோ நல்லா நடிக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. உங்ககிட்டலாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கேட்பாங்களா? உங்கள் பக்கத்துலேயே வரமாட்டாங்க. ஸோ இதுதான் இப்போ அவ்வளோ பணக்காரங்க அவங்க. இப்போ ஷாருக் கான் பொண்ணு வருது ஷூட்டிங்க்குனாலே அவங்களோட ஓன் கேரவன் இருக்குது, அவங்களுக்கு 20 பவுன்சர்ஸ் இருக்காங்க. கிறிஸ்பியாக பேசணுமே தவிர இன்டெப்த்தாக போய், ஏன்னா அங்கே நான் இல்லை, அங்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்கிறதுக்காக. ஸோ இவங்க இந்த பிக் ஷாட்ஸ் பசங்கள்லாம் இப்படி தான் வராங்க. அவங்க சேஃபாக தான் இருக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு நடக்குது. இந்த ஒன்றுமே இல்லாத பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கு அடிப்படையான ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட இருக்காது. அங்கேருந்து தான் நான் வரேன். இப்போது வந்து சீரியல் அந்த எப்போவுமே இனி வரைக்குமே சீரியல் பண்ணால் ஓன் காஸ்டியூம்ஸ் தான். ஸோ மாடர்ன் ட்ரெஸ் கேட்பாங்க. மாடர்ன் ட்ரெஸ்னால் மிடி, சுடி எல்லாமே தான். ஆனால் அது என்கிட்ட இருக்காது. அப்போவே நான் வந்து ஐ திங்க் ஐ டுக் அரௌண்ட் 1500 2000 பர் டே. ஆனால் அதை திரும்பி வீட்டில் கொடுத்துருவேன். மறுநாள் காஸ்டியூம் வாங்க இருக்காது. ஸோ ஏதோ என்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு நடித்த காலனார். அதுதான் கஷ்டம். நான் மென்ஷன் பண்ணுறது அதுதான் கஷ்டம். ஆனால் இங்கே வந்துட்டு காணாமல் போனவங்க இருக்காங்கல்ல, நிறைய பேர் இருக்காங்க. பேர் சொல்லக்கூடாது, ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும், நான் யார் பேரும் சொல்ல விரும்பலை. அவங்கெல்லாம் பக்காவாக அட்ஜஸ்ட் பண்ணி, ஒருத்தரோடு இல்லை யார் கேட்டாலும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி பயங்கர கோஆப்ரேட் பண்ணி நிறைய படங்கள் பண்ணவங்க. நிறைய இந்த சென்ஸ் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் படங்களில் அக்கா, அண்ணி, சின்ன இந்த இந்த செகண்ட் கிளாஸ் ஃபிலிம்ஸ் இருக்கும் இல்லையா, தேர்ட் கிளாஸ் ஃபிலிம்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் ஹீரோயின்ஸாலாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எங்கே அவங்கெல்லாம்?
ஸோ உங்களுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லை. நம்ம நல்லா நடிப்போம், நம்ம திறமைக்கு தான் நமக்கு வேலை கிடைக்கணும், அந்த கான்ஃபிடென்ட் இல்லாமல் தானே நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறீங்க. அதுக்கப்புறமா ஏன்னா நீங்கள் நல்லா நடிக்கலை, நீங்கள் அழகாக இல்லைங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருந்தீங்கன்னா ஐயோ இந்த பொண்ணை லூஸ் பண்ணிடக்கூடாது, எப்படியாவது நம்ம படத்தை இந்த பொண்ணை வைக்கணும், அப்போ இந்த பொண்ணை இரிட்டேட் பண்ணக்கூடாது, நம்ம இதெல்லாம் கேட்கக்கூடாது, அவளை வந்து ஒரு ஒரு பர்ஷியஸ் ஜெம் ஸ்டோன் மாதிரி அவளை நம்ம ட்ரீட் பண்ண அவள் நம்ம படத்தில் நடிப்பா, அதை தோண வைக்கிற அளவுக்கு நீங்கள் அழகு இல்லைன்னு உங்களுக்கு புரியுது. அதனால தான் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறீங்க. அதை நீங்கள் என்ன தான் ஒத்துக்கிட்டு நீங்கள் என்ன தான் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணாலும் நீங்கள் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வர்றதுக்கு. நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சாதாரண ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிறது இல்லை, அதனால நீங்கள் ஃபீல்ட் அவுட் ஆகிறீங்க. இதை வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லாதீங்க. உங்களை வந்து அவங்க கேட்டாங்க, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, இதில் ஏன் கஷ்டம், நீங்கள் ஏன் படுறீங்க, நீங்கள் தான் ஒத்துக்கிட்டீங்கல்ல. இல்லை ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சில வருஷங்கள்லாம் கழிச்சு எனக்கு இது நடந்தது அப்படின்னு இது இப்போ பேச வேண்டாம், அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு பேசுகிறீங்க? இப்போல்லாம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டவனா இருக்கிறானா செத்துட்டானா கூட தெரியல. இப்போ எதுக்கு பேசி உங்களை நீங்கள் அசிங்கப்படுத்திக்கிறீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, அன்னைக்கு வந்து உங்களுக்கு உங்கள் பேக்ரவுண்ட் எங்களுக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது இல்லையா? இப்போ நான் யார் என்னன்றது இவ்வளோ மீடியா இந்த மீடியா ஃபீல்டு இவ்வளோ இம்ப்ரூவைஸ் ஆனதுக்கப்புறமா, சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு இன்னார் இருக்காங்க, எனக்கு இவங்க பாய் ஃப்ரெண்டாக இருந்தாங்க, இந்த கதையெல்லாம் தெரிய வருது. இதுக்கு முன்னாடி எவ்வளோதான் ஒருத்தரை பற்றி பத்திரிகையில் எழுதுவீங்க நீங்கள், அப்போது உங்களோட ஃபேமிலியில் யார் இருக்காங்க கூட தெரியாது. இன்றைக்கி ஒரே ஒரு இன்ஸ்டாகிராமில் போட்டுறீங்க உங்கள் ஃபேமிலி மொத்தத்தை. அதுக்கப்புறமா இப்போ எதுக்காக சிம்பத்தி கிரியேட் பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்க? இப்போ வந்து என்னை இப்படி கூப்பிட்டாங்க, அவர் எங்கள் அப்பா வயசில் இருந்தாங்க, எங்கள் தாத்தா வயசில் இருந்தாங்கன்னு இப்போ பேசுகிறீங்களே, இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்கலாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க? ஐயோ எங்கள் அக்கா இப்படியா, எங்கள் அம்மா இப்படியா, ஃபீல் பண்ண மாட்டாங்கன்றதை விட, இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், என் தம்பி இருக்கான்னு வைங்களேன், என் தம்பியோட ஃப்ரெண்டு நீங்கன்னா, ஏன்னா அக்காவுக்கு அப்படி நடந்ததா, அப்படின்னா அவன் ஹர்ட் ஆவானா இல்லையா? அப்புறம் அவன் வந்து எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை தானே வரும். இன்னொன்று அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், அந்த ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்ம குழந்தைங்களாம் இருக்கிறாங்க, சும்மா உங்கள் அக்கா கிட்ட போய் பேசுகிறதெல்லாம் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் ஏன் கிரியேட் பண்ணிக்கிறீங்க? இல்லை என்ன இன்டென்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் எனக்கு புரியலைங்க. கேவலப்படுறீங்க, நீங்கள் உங்களை பற்றி நீங்களே பேசிட்டு கேவலப்படுறீங்க. இல்லை அதனால அது வந்து சொல்லவே வேண்டான்றீங்களா, இல்லை முன்கூட்டியே வந்து? இல்லைங்க, நடக்கும்போது சொல்லலை, இப்போ எதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? நடக்கும்போது எல்லாரையுமே தான் கேட்குறேன் இதை நான். இன்னார்னு சொல்லலை. பிக் பாஸில் கூட ஒருத்தங்க இதை பற்றி பேசினாங்க, என்னை வந்து இப்படிலாம் பண்ணாங்கன்னு. அன்றைக்கி என்னம்மா பண்ணிட்டு இருந்தேன், அதனால சினிமா விட்டு வந்துட்டேன்னு சொன்னீங்க, முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி உனக்கு 3 ஆம்பளை பசங்க இருக்காங்க, நல்லா வளர்ந்த பசங்க, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? இது என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? அதுலேருந்து உங்கள் வீட்டுக்காரர் உங்களை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தார், வெல் அண்ட் குட். அப்போது அவர் வந்து நீங்கள் கடவுளாக பாருங்கள், அவர் வந்து உங்களை ராணியாக பார்க்கட்டும், நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போங்க. எதுக்கு இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறீங்க? வாட் இஸ் த யூஸ்? உங்களால் எதாவது பண்ண முடியுமா? நீங்கள் சொன்ன நபரை பற்றி எதாவது பண்ண முடிஞ்சதா? நீங்கள் சொல்லி என்ன நடந்தது? இப்போ நீங்கள் சொல்லும்போது மேம், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கேமராமேனே எப்படி ரியாக்ட் பண்ணான்னு, அப்போ இன்னைக்கு தெரியல, கேஸ்டிங் டைரக்டர், கேஸ்டிங் மேனேஜர், கேமராமேன், டைரக்டர், ப்ரொடியூசர், இந்த அளவில் தான் இருக்கா, இல்லை இதை தாண்டியுமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது பேசப்படுறது உண்டா? இல்லை, இவ்வளோதான். இந்த கேஸ்டிங் டைரக்டர்லாம் பெரும் இப்போல்லாம் என்ன தெரியுமா, எங்கே பார்த்தாலும் கே தான் இருக்காங்க. கேஸ் தான் இந்த 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 சேர்த்து வைக்கிறது, இந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து அந்த டைரக்டர் ஃப்ரெண்டாக இருக்கிறது, அந்த காஸ்டிங் டைரக்டர் ஃப்ரெண்டாக இருக்கிறது, இப்படி நடக்குது. அதனால் மெயினாக டைரக்டரு, மேபி ப்ரொடியூசரு, அவ்வளோதான். அந்த மட்டத்தில் தான் இந்த இருக்கலாம், அவ்வளோதான் இருக்கணும். அந்த காலத்து மாதிரி இல்லை. இப்போ ஆண்களுக்குமே இந்த பிரச்சனை அப்படின்றது இருக்கா மேம்? ஏன்னா கே அப்படிங்கும்போது நீங்கள் இருக்குங்க, நிறைய இருக்குது. ஃபேஷன் வேர்ல்டுக்கு போனீங்கன்னு வைங்களேன், இங்கே இருக்கிற ஹீரோயின்ஸும் பெண்களும் 100% பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொல்லிடுவீங்க. ஃபேஷன் வேர்ல்டுக்குள்ளே போனீங்கன்னா ஆண்களுக்கு அவ்வளோ பாதிப்பு, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஆப்பு அதில். ஆனால் பெரிய அளவில் அது பேசப்படுறது ஏன்? அது ஆம்பளைங்களுக்குன்னு பேச மாட்டேன்றீங்க. இதுவே பெண்களாக இருந்தால் கண்ணீர் வடிச்சிடுவீங்க, உடனே திட்டிடுவீங்க, உடனே வந்து எல்லாம் பண்ணிடுவீங்க, சாபம் விட்டுருவீங்க. ஆம்பளைங்கன்றதை பேச மாட்டேன்றீங்க. ஃபேஷன், ஐ நோ ஃபேஷன் வேர்ல்டு. அந்த கேஸ் இருக்கிறதால எவ்வளோ பிரச்சனைங்க. எவ்வளோ அழகாக இருப்பாங்க பசங்க, என்ன மாதிரி பாடி,
என்ன மாதிரி ஹைட்டு கலர் அப்படி இருப்பாங்க. ஆனால் அதை வந்து அந்த 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 என்ன சொல்லுவாங்க, அவங்க டிசைனர்ஸ் வந்து கேயாக இருப்பாங்க. அவங்க கிட்ட மாட்டின்னு இவங்க படாத பாடுபடுவாங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் ஆம்பளை பசங்களுக்கு. அவங்களும் ஷேர் பண்றது உண்டா மேம்? கண்டிப்பா அது இல்லைன்னா முடியாது. இதுலயாவது 1-2 வாய்ப்புகள் வேண்டான்ட்டு போயிடலாம் பொண்ணுங்க. அவனுக்கு தெரிஞ்சது ரேம்ப் வாக் மட்டும்தான். அவன் அங்கே ஒத்துக்கிட்டாதான் அவன் அந்த ரேம்ப் வாக்லேயும் இருப்பான். அந்த ரேம்பை பார்க்க வர்றவங்களில் யாராவது இந்த பெரிய பெரிய அந்த சூட்காரங்க அந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸுக்கு இதெல்லாம் இருக்காங்களே, அவங்க வந்து இந்த ஆர்டிஸ்ட் இந்த மாடல் எனக்கு கொடுங்க, நான் வச்சு என்னோடய கம்பெனிக்கு இந்த சூட்க்கு வந்து இவனை போட்டுக்கிறேன் அப்படின்னுட்டெல்லாம். அப்போ அவன் ஃபிக்ஸ் ஆகணுன்னா அவன் இங்கே ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த கமிட்டி எந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க மேம்? என்ன எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு இருக்கிறவங்க? நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, தயவு சேர்ந்து அப்படி ஒரு கமிட்டி ஆரம்பிச்சுட்டு என்ன அதில் வந்து ஒரு நான் தான் மெயின் அப்படின்னு வச்சுருங்க. டேரெக்டாக என்ன காண்டாக்ட் பண்ணலான்னு. ஏன்னா நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அதுதான் நான் முதல்ல 2 பேர் சைடு விஷயமும் கேட்பேன். ஒரு வீடியோ தாங்க வந்திருக்கு, அந்த பிள்ளையும் பேசலை, இந்த ஆளும் பேசலை, அவன் எவனே தெரியல. இதை வச்சு நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வர முடியும்? அவள் ஓப்பனாக அப்படி காமிச்சான்றது அவன் மேலே தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு. முதல்ல தூண்டி விட்டவன் இவன் தப்பு இருக்குல்ல. ஸோ இப்போ என்கிட்ட வந்தாங்கன்னா நான் 2 பேரையும் உட்கார வச்சு யாரை ஜெயிலுக்கு அனுப்பணும், யாரை வந்து பெயில் வாங்கி வீட்டில் உட்கார வைக்கணும்னு நான் ஜட்ஜ் பண்ணணும். எனக்கு அவ்வளோ கோபம் வருது. எதனாலனா இப்போ நடந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. எப்போவுமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எல்லார் காதுக்கும் வரும். நடக்காமல் எப்படி வரும்? நீங்கள் ஒன்று எனக்கு இப்படி என்கிட்ட பேசுனாங்க, அது நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். என்கிட்ட இப்படி நான் போகிறேன், இப்படி பேசுனா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்புறம் நீங்கள் எந்த கமிட்டி இருந்ததோ என்ன பிரயோஜனம்? இல்லை, ஒரு பிரச்சனையே வந்து ப்ராப்பராக நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அதுக்கப்புறம் வர பிரச்சனையை தடுக்க முடியுன்றது தானே கமிட்டியோட நோக்கமே. யார் பிரச்சனையை? இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஹராஸ் பண்ணுறாங்க, வாய்ப்பு தரன்ற பேரில் வந்து மோசடி செய்கிறாங்க, அப்படி இருக்கிறவங்கள நம்ம கண்டிக்க ஆரம்பிச்சோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் அதுதான் சொன்ன. அப்போ நீங்கள் அதுக்கு எனக்கு என்ன நியமிங்கன்ற நான் வந்து கண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? நீ முதல்ல அக்ரிமெண்ட்டில் நீ என்ன ஆனாலும் ஷக்கீலா கிட்டே இந்த கமிட்டிக்கு போகக்கூடாது அப்படின்னு தான் முதல்ல பேசிட்டு வருவாங்க. யூ கான்ட் ஸ்டாப் இட். இது சினிமான்றதுக்காக நான் சினிமா மீடியா டிவின்றதுக்காக நான் பேசலைங்க. இட்ஸ் எவ்ரிவேர். யூ ரியலி கான்ட் ஸ்டாப் இட். இப்போ ஏற்கனவே வந்து இந்த கமிட்டி இருக்குது, இதில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் இன்னும் சிவியராக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க. அப்போது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கம்ப்ளைண்ட் வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். இல்லை, இன்னும் சிவியராக கொண்டு வரதுக்கு அந்த மாதிரியான ப்ராசஸ் முதல்ல நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க. எங்கெங்க கம்ப்ளைண்ட் வருது? இப்போ கூட இன்னொரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜில் சொல்லிடுச்சா, என்னை வந்து இப்படி கூப்பிட்டார் என்னாரு அப்படின்னு ஸ்டேஜில் ஏதோ பேசியிருக்கா ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஹீரோயின். ஸ்டேஜில் ஏன் சொன்ன நீ இப்போது? அதுதான் அந்த கமிட்டி இருக்கே, கமிட்டியில் போய் சொல்லு. அப்போ தானே நாங்கள் கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்க முடியும். நாங்கள்ல அதை யார் எடுக்கணுமோ அவங்க. நீ ஸ்டேஜில் சொல்கிறதால அதை வச்சு ஏன் பாப்புலாரிட்டி தேடுறீங்க? இப்படி என்னையும் கூப்பிட்டான். வெக்கமா இல்லை? உன்னை கூப்பிட்டான்றதுன்னா நீ கூப்பிடுற கை தூரத்தில் தான் இருக்கன்னு நீ முதல்ல இப்போ எல்லாருக்கும் சொல்ல விரும்புறியா? இல்லை அது உனக்கு அசிங்கம்னு புரியலையா? இல்லை நீ ரொம்ப அழகாக இருக்க, என்னை வந்து அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான்னு சொல்லிக்கணும்னு நினைக்கிறியா? உங்கள் மைண்டில் என்ன இருக்குது? அவளை ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து அதை பற்றி பேசுகிறீங்க. இந்த கமிட்டிலாம் எதுக்கு இருக்குது? உங்களோட விஷயங்கள் வெளியில் வராமல் அதை வந்து எப்படி அதை டீல் பண்ணணும் தானே இருக்குது. அது நீங்கள் இப்படி ஓப்பனாக நீ வந்து ஸ்டேஜில் பேசுனால அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு, இது யாருன்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் வேலைங்க கிடையாதுங்க. தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆமாம், தைரியமாக வந்து அது என்ன அந்த கமிட்டி, அந்த நம்பர்ஸ் இருக்குது, அந்த டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் இருக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லு. அண்ட் ஃபைனலாக ஒரே கொஸ்டின் மேம், இப்போது நிஜமாக நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணுன்றது தான் இந்த விஷயங்கள்லாம் பேசப்படுறதுக்கு காரணம். ஆனால் ஒரு சிலர் அதில் வந்து இதை நெகட்டிவ் ப்ரமோஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்றதையும் பேசுகிறேன். நான் இப்போ அதான் சொன்னேன். நான் இப்போ உங்ககிட்ட என்ன சொன்னேன், உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் மைண்டில் எனக்கு என்ன இருக்குன்னு எனக்கு ஏன் புரியலன்னா, இது பப்ளிசிட்டி தானே இப்போ நீ பண்ணது. whoever it is, யார் ஐ டோன்ட் நோ, யார் பேசுனாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. பட் இந்த கிளிப்பிங்கில் பார்த்துட்ருக்கேன், இந்த பெரிய பெரிய மூத்த
பத்திரிகையாளர்கள், டாக்டர் காந்தராஜ் சார், இவங்கெல்லாம் நிறைய பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஓப்பனாக அந்த ஏஜுக்கான பேச்செல்லாம் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க எல்லாமே தான் கேட்குறாங்க. இது கரெக்டாக தோணுச்சு எனக்கு. ஆமாம், இஸ் இட் பப்ளிசிட்டி? நெகட்டிவ் பப்ளிசிட்டி இல்லை. நீ நெகட்டிவாக சொல்லிட்ட, உனக்கு பப்ளிசிட்டி கிடச்சிரும். ஏன்னா பப்ளிசிட்டி இஸ் அ பப்ளிசிட்டி. அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ அப்போ நீ ஏன் அந்த ஸ்டேஜில் அதை நீ பேசணும்? இல்லைன்னா ஒரு பிக் பாஸ் மாதிரி ஒரு இடத்துல இதை நீ ஏன் பேசணும்? 25 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்த நீ பேசி அது என்ன? அப்போ பப்ளிசிட்டி தானே தேடுறீங்க. இப்போ நீங்கள் அதை பேசுகிறோன்னே அந்த நபரை வந்து இவங்க துப்பாக்கியால் சுட்டுட்டாங்களா, இல்லை உடனே கேஸை போட்டு உள்ளே உட்கார வச்சுட்டாங்களா? இப்போ உங்களுடைய சர்வீஸ்லேயே மேம் இவ்வளோ வருஷத்தில் ஒரு நல்ல டேலண்ட் அவங்களுக்கு, ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கல அப்படின்றனாலே அவங்க ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேரோட கெரியரே ட்ராப் ஆயிருக்கு. அப்படியான நபர்களை பார்த்தது உண்டா? 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க தோற்றம், அவங்க 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 கிட்ட இருக்கிற வசதி, ஏன்னா அவங்க முன்னாடி யாருன்னு நமக்கு தெரியும், எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். இப்போ இவ்வளோ வசதியோட இதனால தான் நான் விட்டுட்டேன்ப்பா சினிமாவே அப்படின்றது எனக்கு அதில் பெரிய, எனக்கு ஏதோ பொய் சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி யாருமே இருக்க முடியாது. இல்லை உங்களுக்கு ஒருத்தர் கூட இல்லை உண்மையாகவே டேலண்ட் அவங்களுக்கு, இதனால தான் அவங்க கெரியர்? அப்படிலாம் கிடையாது. டேலண்ட் இருந்தால் எப்படி முன்னுக்கு வந்துடலாங்க. டேலண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னுக்கு வந்தே ஆகணும். நோபடி கேன் ஸ்டாப் யூ அண்ட் ஃபேட் அஃப்கோர்ஸ். உங்களோட டெஸ்டினி இதில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதுக்கு கோஆப்ரேட் பண்ணாலும், நீங்கள் அரகண்ட்டாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. ஸோ பியூர் டேலண்ட் இருக்குன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த பிரச்சனைகளை எதுவுமே பண்ண முடியாது. ஒன்றுமே பக்கத்துலேயே வராது. ஆமாங்க, அவங்க வந்து ஒரு இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணலை, அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல, ஏதோ ஒரு 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 விட்டு போன சேனலில் இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஏதாவது ஒரு ஒரு இதை பார்த்துருவாங்க, பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அட இந்த பொண்ணு நல்லா இருக்கேன்னு ஒரு டைரக்டர் யோசிச்சா போகிறோம், போயிடுங்க, அவங்க லைஃப் டாப்புக்கு போயிடுங்க. ஸோ யாராலையும் அந்த டேலண்ட்டை தடுக்க முடியாது. டேலண்ட்டை தடுக்க முடியாதுங்க. அது 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 அதிகம் இல்லாமல் தான் இதெல்லாம் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து மாட்டி தவிக்கிறாங்க. அவங்க பாவம் நடிப்பும் வர மாட்டேங்குது, டான்ஸும் வர மாட்டேங்குது, அந்த லாங்குவேஜும் வர மாட்டேங்குது. இந்த சேனல் பார்த்துட்ருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் யார் யார் சினிமாவில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் இந்த மிடில் ஏஜ் லேடிஸ்லாம் இருப்பாங்க, அக்கா வேஷம் பண்ணுவான். சினிமான்றது நிஜமாக ஒரு மாயை. அதில் நம்ம இப்படிலாம் வளர்ந்துருவோம்னு நம்ம கனவெல்லாம் காணுவோம். பட்டு முதல்ல போகும்போது பொட்டல சோறு தான். அதுக்கப்புறம் நமக்கு ஹாட் பேக்லாம் வரும், கேரவன்லாம் அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம வரணும். எல்லாருக்குமே கேரவன் கிடையாது. எத்தனை பேர் இன்னும் வெளில தான் சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வாங்க வெளியில் வாங்க, உங்களை யாராவது இப்படி பேசுனாங்கன்னா உடனே நீங்கள் இந்த கமிட்டி போங்க அங்கே போங்கன்னா உங்களுக்கு யாருமே இனிமேல் வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. அதான் உண்மை. நான் இப்போ கன்க்ளூட் பண்ணலாம், நீங்கள் இது சொல்லுங்கள், நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள், ஆஸ் அ உமன், இது உமன் பவர் ஒன்றுமே வேலை செய்யாது. நீங்கள் வந்து சரிங்கண்ணே நான் இந்த மாதிரி இல்லைண்ணே, நீங்கள் அடுத்த வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னு நீ போயிடுறா, அவ்வளோதான் உன்னால் பண்ண முடியும். போயிட்டினா தான் அடுத்தது ஏதாவது யாராவது இல்லைப்பா அது நல்ல ஒரு பொண்ணு, நல்ல ஒரு அக்கா வேஷத்துக்கு வேணும் அப்படின்னா, அப்படியா சரி இந்த அம்மா இருக்குது, அது எதுவும் ஒத்துக்காது, அது அவங்க துணி அவங்களே எடுத்து வந்துப்பாங்க, ஏதோ அவங்களே அப்பா பரவாயில்ல, அது கூப்பிட்டு ஒரு என்ன 10,000 ரூபாய் சம்பளம் இதுக்கு, இந்த அம்மாவுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும், அதுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து கூப்பிட்டுக்கோ. இப்படியாவது வர முடியுமே தவிர நம்ம போய் நம்ம சீனெல்லாம் போட்டோன்னு வைங்க. இதுக்கப்புறமா கூட நீங்கள் பண்ணிட்டீங்க, ஒரு ஹீரோயினை இந்த மாதிரி கேட்டாங்க, அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு, இதை வந்து பப்ளிசிட்டி ஆகாமல் இருக்காது, இது ஆயிடும், எப்படியும் வெளியில் வரும், இதே எந்த கமிட்டியை இவங்க சொல்கிறாங்களோ நாங்கள் பத்திரமா வச்சு நாங்கள் வந்து வெளில வராமல் வச்சு எப்படிங்க முடியும்? இப்போ வந்து நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், உங்கள் மேலே கொடுக்குறேன், உங்களை வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஆமான்னு ப்ரூவ் ஆனப்போ உங்களை வந்து அரெஸ்ட் பண்ண வராங்கன்னா இது எப்படி மீடியாவுக்கு வராமல் இருக்கும்? அப்போ இந்த பொண்ணு விஷயம் வெளில வந்துடுதா, என் விஷயம் வெளில வந்துடுதா, அப்புறம் என்ன எவன் கூப்பிட்டு படம் கொடுப்பான் எனக்கு?
ஐயோ இந்த பொண்ணை புக் பண்ணால் இது தேவையில்லாமல் நம்மளை போட்டு கொடுத்துருப்பான்னு. அப்போ இதுக்கு வேறு வழியே கிடையாது, ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. உண்மையிலே எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. எவ்வளோ விஷயங்களுக்கு தீர்வு இருக்குது. இதுக்கு வந்து இப்படி போனால் இனி உனக்கு வந்து லைஃப் இல்லாமல் போயிடும், அதுக்காக நீ அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யாருக்குமே அந்த ரைட்ஸும் கிடையாது, அந்த வாயும் வராது. அப்போ இதுக்கு எப்படி தான் கன்க்ளூஷன் ஒருத்தர் கொடுக்க முடியும்? எப்படி கன்க்ளூட் பண்ணுறதுனே தெரியல மேம். அதுதான் சொல்கிறேன். இப்போது நம்ம ஒரு ப்ரோக்ராம் எண்டுக்கு வரோம், நம்ம வந்து ஒரு பெஸ்ட் கன்க்ளூஷன் கொடுத்து முடிக்கணும்னா முடிஞ்ச விஷயத்த சொல்லலாம். முடியவே முடியாது. இது இன்னைக்கு இல்லை, சினிமா இருக்கிற வரைக்கும் முடியாது. சினிமா இல்லைங்க, எத்தனை பெரிய பெரிய கம்பெனிகளில் கூட வேலைக்கு எடுக்கிறது. நான் நிறைய படங்களே அப்படி நடிச்சிருக்கேன். ஒரு ஆஃபீஸில் போய் வேலை கேட்பேன், அப்போ என்ன அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. படங்கள் நான் நடிச்சிருக்கேன் அந்த மாதிரி. அப்போ கதையே தான். அப்போ ஆஃபீஸில் கூட இருக்கா அப்படின்லாம் நான் யோசிச்ச நாள் உண்டு. ஆணும் பெண்ணும் இருக்கிற வரைக்கும் பெண்ணு வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும்னு அந்த பெண்ணோட நிலைமை இருக்கிற வரைக்குமே இது இப்படி தான் நடக்கும். நீங்கள் அந்த கதையில் வரும்போது நினச்சது சினிமாவில் மட்டும்தான் இதுன்னு நினச்சது, அப்படி தான் நினச்சிட்டு இருந்தீங்க? ஆமாம், அது வரைக்கும் நான் எங்கள் அப்பா உயிரோடு இருக்கார். அது 16 to 60 இல்லை நன்கண்டா, அது ஏதோ கன்னட படம். அந்த படத்தில் இந்த கேரக்டர் பண்ணேன். நான் போய் வேலை கேட்பேன், ஒரு இடத்துல புடவை கட்டு போய் வேலை கேட்பேன், இது என்ன துணி கடைக்கு வேலைக்கு வந்திருக்கிறீங்களான்னு. ஒரு இடத்துல கிளாமராக போய் வேலை கேட்பேன், நீங்கள் என்ன இங்கே ஃபேஷன் ஷோ பண்ண வந்திருக்கிறீங்களான்னு. அப்புறம் ஒரு இடத்துல போய் கேட்பேன், நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் கரெக்டாக அந்த நேரத்தில் எனக்கு எங்கள் ஃபாதருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அப்போ போய் சார் அட்வான்ஸ் கொடுங்கன்னா அவனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்கல. நீ போய் இந்த கிளைண்ட்டை திருப்தி பண்ணி வந்தீங்கன்னா உனக்கு இந்த வேலையும் உண்டு, உங்கள் அப்பாவுக்கு செலவாகிற பைசாவையும் கொடுப்பேன். ஆனால் அது வந்து எனக்கு என்னோடய டைரக்டர் பேர் விஜி, ஃப்ரெண்டு தான் அவன் இதெல்லாம் எனக்கு சொல்லலை. அங்கே போயிட்டு இந்த டைலாக்லாம் படிக்கும்போது நான் இது தமிழில் என்னன்னு கேட்டால் தான் நான் கரெக்டாக அந்த டைலாகை டெலிவரி பண்ண முடியும்னு. இது என்னென்னா, ஏன் இப்படி இருக்கா, ஆஃபீஸ்லலாம் இப்படி நடக்குமா? ஏன்னா நான் அது வரைக்கும் நான் நடிகை ஆகிட்டேன், நான் கிளாமர் ஆர்டிஸ்ட் வேறு ஆகிட்டேன்னு ஃபீல் பண்ணிருப்பேன். ஃபீல் இந்த சென்ஸ், நடிகையே வேண்டாம், எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசையாக இருந்தது, இல்லைனா கல்யாணம் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃப் ஆகணும், அது பெரிய ஆசை. என்னோட கனவே அதான் இருந்தது. அப்போ நடிகை ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ, இல்லைன்னா நம்ம ஒரு ஆஃபீஸில் போய் டெய்லி புடவை கட்டிட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு இவ்வளோ சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மத்தியானம் பிரேக்கில் எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு வேலை முடிஞ்ச வீட்டுக்கு வந்தோடனே இருக்கிற பாத்திரம்லாம் தேய்ச்சி குளிச்சு முடிச்சு திருப்பி டின்னர் ரெடி பண்ணி இதுதான் ரொட்டீன், நல்ல லைஃப்னு நினைச்சேன். அந்த படம் நான் பண்ணும்போது தான் ஆஃபீஸில் கூட இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. அந்த வயசில் அதுவே ஆமாம், அப்போ தான் உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். ஆமாம், அதுக்கு ஓகே விடுப்பாப்பா, ஆஃபீஸுங்களே இந்த பிரச்சனை இருக்கும்போது தைரியமாக வந்துட்டோம், எப்படியோ நம்பர் 1 ஆகணும் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வந்து தான் அப்படியே கண்டினியூ பண்ணேன்.